ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருநாரையூரில் பொல்லா பிள்ளையார் உள்ளார். இவருக்கு பருத்த தொந்தி இல்லை. இவர் ஒரு வலம்புரி விநாயகர், கல்லிலே தோன்றிய சுயம்பு விநாயகர் ஆவார். சிற்பியின் உளியால் பொல்லாத செதுக்காத பிள்ளையார் இவர். பொல்லாத பிள்ளையார் பிற்காலத்தில் பொல்லா பிள்ளையார் என மாறி, அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே பலிதம் ஆகும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 19/5/2026 கிழமை, செவ்வாய்க்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் வைகாசி 5வது நாள். காரைக்குடி கொப்புடையம்மன் தேர், வீரபாண்டி கௌரி அம்மன் பொங்கல் விழா, திரிதியை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, மாலை பொழுதிலே 4:30 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30, திதி திரிதியை மாலை 6:55 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மிருக சீரிடம், மதியம் 12:55 வரை. யோகம் சித்த மரண யோகம், சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அனுஷம், கேட்டை. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி விருச்சிக ராசி ஆகும். யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், குருவால் ஏற்படும் தோஷம் நீங்க. குரு பார்க்க கோடி நன்மை உண்டு என்றாலும் குரு சில தோஷங்களையும் ஏற்படுத்துவார். ஒருவரது ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் இணைந்திருந்தால் குரு சந்திர யோகத்தை தரும். உயர்வான வாழ்க்கையும் அமைத்தும் தரும். குரு சந்திரனும் இணைந்து விட்டால் கல்வி போதகர்களாக இருப்பார். ஆனால் குருவும் சந்திரனும் 7ஆம் இடத்தில் இணைந்து வருவார்கள் என்றால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்வு சிறப்பாக இருக்காது. திருமண தடையும் ஏற்படும். பொதுவாக குருவும் சந்திரனும் எந்த இடத்தில் இருந்தாலும் தனக்கு மேலான நிலையே குரு அந்தஸ்தில் இருப்பவருக்கு பிணக்கு ஏற்படும். ஒரு அரசு ஊழியராய் இருந்தால் அவர் ஜாதகத்தில் குருவும் சந்திரன் எந்த இடத்தில் இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடன் நல்ல பெயர் கிடைக்காது. மாறாக மேலதிகாரிகள் அவர் மீது எப்பொழுதும் பொறாமை கொண்டவர்களாய் இருப்பார். எனவே ஜாதகத்தில் குரு சந்திரன் இணைந்த அமைய பெற்ற அரசு ஊழியர்கள் எப்பொழுதுமே நிதானமாக செயல்பட வேண்டும். இப்படிப்பட்ட வகையிலே குரு பகவான் ஏற்படுத்துகின்ற இந்த தோஷத்தை இந்த எளிய பரிகாரத்தின் மூலம் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டும். முதலாவது பரிகாரம், 7இல் குருவும் சந்திரனும் இணைந்திருக்க பிறந்தவர்கள் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. இத்தகைய ஜாதகம் உள்ளவர்கள் உறவுகளே திருமணம் செய்து கொண்டால் திருமண வாழ்வு சிறக்கும்.
மேலும் தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கு வாழ்நாள் முழுவதும் வியாழக்கிழமை தோறும் சென்று வணங்கி வந்தார். குரு பகவானால் ஏற்படும் தோஷம் விலகும். திருமண வாழ்க்கையில் குளறுபடி வராது. இரண்டாவது பரிகாரம், குருவும் சந்திரனும் இணைந்து எந்த இடத்தில் இருந்தாலும், அவர்கள் அரசு ஊழியர்களாய் இருந்தால், தனியார் துறையில் பணிபுரிந்தால், மேல் அதிகாரிகள் போராமைக்கு ஆளாகாமல் இருக்க குரு காயத்ரியை தொடர்ந்து அவர்கள் சொல்லி வர வேண்டும். நாளைய தினம் அகால மரண தோஷம் நீங்க அதற்குண்டான கிரக இணைவு, அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த பல தினங்களாகவே நாம் 10ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், வியாபாரஸ்தானத்தை தொடர்ந்து பல்விதமான அமைப்புகளை கொண்ட அந்த பலாபலனை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியை இன்றைய தினம் நாம் காண இருக்கின்றோம். 10ஆம் வீட்டையோ 10ஆம் அதிபரையோ குரு பார்க்க தொழில் அல்லது உத்தியோகம் நன்றாக அமையும். செவ்வாய் அல்லது சூரியன் நிற்க பலம் பெற்றிருக்க அரசாங்க தொழில் அமையும். 10ஆம் வீடு 10ஆம் அதிபரோடு பல கிரகங்கள் கூடியிருக்க அதில் பலம் பெற்று கிரகத்தின் தொழில் அமையும். 10ஆம் அதிபர் நீச்சம் பெறக்கூடாது, தொழில் தடை ஏற்படும். 10வது வீட்டில் அமைந்த கிரகம், எந்தெந்த கிரகங்கள் அமைந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே 10லே சூரியன் இருந்தார். அதிகார தோரணை, பலம் பெற்றால் அரசாங்க தொழில், அரசாங்க பதவி, கௌரவமான வாழ்க்கை, திறமசாலியாக இருப்பீர்கள், பிறரிடம் கையேந்த மாற்றீர்கள், கௌரவம் பார். சந்திரன் 10வது இடத்திலே இருந்தால் அடிக்கடி வெளியூர் செல்வார். டிராவல்ஸ் தொழில், உணவு சம்பந்தப்பட்ட தொழில், தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில், எந்த வேலை செய்தாலும் சுறுசுறுப்பாய் வேலை செய்வார். வசதி தானாகவே தேடி வரும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். ஜவுளி தொழில், பால் வியாபாரம் செய்வார். 10லே செவ்வாய் இருந்தால் அரசு ஆதரவு உண்டு. அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு, திறமையாய் வேலை செய்வார். சற்று முன்கோபம் இருக்கும். நன்றாக வருமானம் வரும். மற்றவர்களையும் மதிக்கப்படும். 10வது இடத்திலே புதன் இருந்தால் வியாபாரத்தில் திறமைசாலி, எழுத்தாளர், பத்திரிகை, ஜோதிட, வங்கி, கணக்காளர்களாக வேலை பார்ப்பார். கௌரவமான பதவி கிடை, புத்திசாலியாக இருப்பார். 10லே குரு இருந்தால் போதனை தொழில், வங்கி பணம் தரும் இடங்களில் அதிகாரியாக இருப்பார். இன்ன தொழில்தான் என்று சொல்ல முடியாதபடி அனைத்து விதமான தொழிலை செய்வார். வீடு வாகனம் என வசதியாய் வாழ்வார். 10லே சுக்கிரன் இருந்தால் கலை தொழில், சுக்கரனோடு ராகு கூடினால் நிச்சயமாய் கலைத்துறையில் ஈடுபடுவார். லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள். தொழில் செய்வதில் அசாதய சூரனாக இருப்பார். தொழில் சிறப்பாய் அமையும். பல விஷயங்களில் லாபகரமாய் அமையும். கடின முறையில் பணம் சம்பாதிக்க வேண்டும். கடுமையாக உழைத்தால்தான் பணம் வரும். பணம் கொடுப்பார். சனி 10வது இடத்தில் இருந்தால் அவர் ஒரு முக்கிய புள்ளியாக இருப்பார். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், லட்சுமி நாராயண யோகம். 5 ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காத்து வீசப் போகிறது. லட்சுமி நாராயண யோகம் தரும் பலன். துலாம் ராசியிலே லட்சுமி நாராயண யோகம் உருவாவதால் அது சில ராசிக்காரர்களுக்கு நல்ல நிதி பலன்களை தரும். அந்த அதிர்ஷ்டமான ராசிகள் எவை என்பதை பார்க்கலாம். முதலிலே ஜோதிடத்தில் கிரகங்கள் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாய் கருதப்படுகிறது. கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரும் போது பலவிதமான யோகங்கள் உருவாகின்றன. அவற்றில் சில யோகங்கள் வாழ்க்கையில் செல்வம், முன்னேற்றம், அதிர்ஷ்டம் போன்ற நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. 2026 செப்டம்பர் மாதத்திலே சுக்கிரன் செப்டம்பர் 2 தேதிக்குள்ளே துலாம் ராசியில் நுழைய இருக்கின்றார். அதற்கு பிறகு புதன் செப்டம்பர் 26ஆம் தேதி அதே துலாம் ராசியில் வந்து சேருகின்றார். இந்த இரு கிரகங்களின் இணைப்பால் லட்சுமி நாராயண யோகம் உருவாகிறது. ஜோதிட ரீதியாக இது மிக சிறப்பான மற்றும் சுப பலன்களை தரக்கூடிய யோகமாய் கருதப்படுகிறது. இந்த யோகத்தின் தாக்கம் சுமார் 30 நாட்கள் வரை பல ராசிகளின் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. குறிப்பாக சில ராசிக்காரர்கள் தொழில், பணவரவு, குடும்பம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றின் முன்னேற்றத்தை காணக்கூடும். முதலிலே துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் மிகவும் சாதகமான பலன்களை தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பண நெருக்கடிகள் குறையலாம். வேலை பலுவில் இருந்த சிரமங்கள் மெதுவாக சரியாகி
உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். அலுவலகத்தில் தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய பொறுப்புகளை திறமையாய் நிறைவேற்ற வாய்ப்புகள் உருவாகும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் சாத்தியமும் உள்ளது. தொழில் இருப்பவர்களுக்கு புதிய வருமான வழிகள் திறக்கப்படலாம். குடும்பம் மற்றும் தாம்பத்திய வாழ்க்கையில் அமைதி நிலவும். இரண்டாவது விருச்சகம். இந்த யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத வெற்றிகளை தரக்கூடும். வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய திட்டங்கள் தொடங்க நல்ல நேரமாய் இருக்கும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் கிடைக்கலாம். தொழில் முனைவோர் தங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பை பெறலாம். வருமானம் அதிகரித்து குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மன நிறைவும் அதிகரிக்கும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் சாதகமான வளர்ச்சியை தரும். தொழில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள். இதனால் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் பயணங்கள் வேலை காரணமாக அதிகரிக்கலாம். நீண்ட நாட்களாக நீண்ட காலமாய் கிடைக்காமல் இருந்த பணம் திரும்ப கிடைக்கலாம். குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் சாத்தியமும் உள்ளது. உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் அதிர்ஷ்டகரமாக மாற்றத்தை கொண்டு வரும். பொருளாதார நிலை மேம்பட்டு வருமானம் அதிகரிக்கலாம். நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாய் அமையக்கூடும். தொழில் மற்றும் அலுவலக சூழ்நிலை நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டு வாழ்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கும் சாத்தியமும் உள்ளது. குடும்பத்தில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்தது மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த லட்சுமி நாராயண யோகம் வெற்றி மற்றும் முன்னேற்றத்தை அளிக்கும் காலமாய் இருக்கும். நீண்ட நாட்களாய் நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கலாம். திடீர் பண வரவு அல்லது நிதி ஆதாயம் ஏற்படலாம். வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கலாம். உடல் நலம் சீராக இருந்து திருமண வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே. சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பது 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். பல வரத்து திருப்தி தரும். உத்தியோகத்தில் இருப்பவர் கடினமாய் உழைக்க வேண்டியது இருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்களை கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோக தொடர்பான இடமாற்றம் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம். பண வரத்து திருப்தி தரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர் கடினமாய் உழைக்க வேண்டியிருக்கும். அதன் மூலம் நல்ல பலன்களை கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றங்கள் ஏற்படலாம். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவர் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாய் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவதில் புத்திசாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தேடி வரலாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 5 7. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் இருப்பவர் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். எனவே கவனமாய் இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீர்கள். புத்திசாலித்தனமான பேச்சு மூலம் காரிய வெற்றி உண்டாகும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிரிந்து சென்ற மீண்டும் தேடி வரலாம். அதனால் வாழ்க்கையில் இன்பம் கிடைக்கலாம்.
மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நண்பர்கள் உறவிடம் பக்குவமாய் பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன்களை பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பயணங்கள் போது கவனம் தேவை. எடுத்த காரியங்கள் வெற்றி பெற கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களது நடவடிக்கை மேலிடத்திற்கு திருப்தியை தரும். உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை தீரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. புனர்பூசம் நட்சத்திரத்தை மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் உறவிடம் பக்குவமாய் பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலனை பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்களின் போது கவனம் தேவை. எடுத்த காரியங்கள் வெற்றி பெற கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்களது நடவடிக்கை மேலிடத்துக்கு திருப்தியை தரும். உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனை தீரும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றி பெறுவீர்கள். விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை. வீண் பகை ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி பெறுக. விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை. ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்து வீண் பகை ஏற்படலாம். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன். இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசாங்க தொடர்பான பணிகள் சாதகமான போக்கு காணப்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். திறமை வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். அரசாங்க தொடர்பான பணிகள் சாதகமான போக்கு காணப்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்து எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் பொறுப்புகள் கூடும். திறமைகள் வெளிப்படும். புத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த வேலை தேடுபவருக்கு வேலை கிடைக்கும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர் மீண்டும் வந்து சேர்வார்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆர்வம் காட்டுவது. விருந்தினர் வருகை இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பண வரத்து திருப்தி தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர் மீண்டும் வந்து சேர்வார்கள். கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆர்வம் காட்டி விருந்தினர் வருகை இருக்கும். மரியாதையும் அந்தஸ்தும் கூடும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவை. பண வரத்து திருப்தி தரும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று வாக்குவன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள். பண வரவு மன திருப்தியை தரும். புதிய நபர்களின் அறிமுகம், அவர்கள் நட்பு கிடைக்க பெறுவீர்கள். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். வாகனங்கள் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வாக்குவன்மையால் எல்லா நன்மையும் கிடைக்க பெறுக. பண வரவும் மன திருப்தியை தரும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய நபர்களின் அறிமுகம், அவரது நட்பும் கிடைக்க பெறுக. எதிலும் முன்னேற்றம் காணப்படும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை செலுத்தும் பொழுது அவர்கள் ஒரு முக சிந்தனையோடு வாகனங்களை செலுத்த வேண்டும். விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்த முருகனின் தொடர்நிலை வழிபாடு தேவைப்படுகிறது. கூடுதலாக வேல் மாறல், கந்த சஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை தீரும். பூராட நட்சத்திரத்தை சார்ந்த அரசு மூலம் நடக்க வேண்டிய பணிகள் இருந்த தொய்வு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர் புதிய பதவிகள் கிடைக்கும். மரியாதை, அந்தஸ்து ஆகியவை உயரும். அவிட்டம்
உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம். திறமை வெளிப்படும். காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான கொண்டாட்டங்கள் இருக்கும். பெரியோர்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் சந்தோஷம் கூடும். உல்லாச பயணங்கள் செல்ல நேரிடலாம். திறமை வெளிப்படும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலமாய் நடக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்டு சிரமங்கள் குறையும். வேலை பளு குறைந்து காணப்படும். வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். திடீர் செலவுகள் உண்டாகும். எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும். உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள். பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்டு சிரமங்கள் குறையும். வேலை பளுகள் குறைந்து காணப்படுவார்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடை விட்டு வெளியே தங்க நேரிடம். திடீர் செலவு உண்டாகும். எல்லா காரியங்களும் அனுகூலமாய் நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை காண முழு மூச்சுடன் செயல்படுகிற. பொருள் வரத்து அதிகரிக்கும். வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று நீங்கள் எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீர்கள். பண வரத்து அதிகரிக்கும். ராசிநாதன் குரு சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும். மனதில் சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக இழுபறியான காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நீங்கள் எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் ராசிநாதன் குரு சஞ்சாரம் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்துவார். மனதில் சந்தோஷம் உண்டாகும். எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேற்றி செல்வீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுபறியான காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.